வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எப்போ இந்த ஜாதிய தீண்டாமைலாம் இருக்கு இல்லையா, அந்த ஜாதி கொடுமை ஜாதிய தீண்டாமைலாம் பார்த்தோம் அப்படின்னா ஏதோ எப்பயோ ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு. அதெல்லாம் எங்கப்பா இப்போ இருக்குது. சும்மா இந்த ஜாதியை பார்த்தோம் அப்படின்னா ஜாதிய கொடுமை ஜாதிய ஒழிப்பு இதெல்லாம் வச்சுட்டு படம் அப்படின்றத எடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அதிமேதாவிகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா வாய்க்கிலேயே பேசுவாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அங்கங்கே அப்பப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, நம்ம மனசை உழுக்கிற மாதிரி பல விஷயங்கள் அப்படின்றது இந்த சமுதாயத்தில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ அப்படி பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே கொந்தளிப்பை ஏற்படுத்திருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரேகா அப்படின்ற ஒரு 18 வயசு பொண்ணு, அந்த பொண்ணு 12th முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா படிக்க வசதி இல்லாமல் இருந்திருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் வந்துட்டு படிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பல்லாவரம் தொகுதியில் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய கருணாநிதி இருக்கார் இல்லையா, அவருடைய மகனான ஆண்டோ மதிவாணனும் அவங்களுடைய மனைவி மெர்லினும் பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் வந்து அந்த பொண்ணை படிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி அப்படின்றத கொடுத்து கூப்பிட்டு போகிறாங்க அவங்க வீட்டு வேலையை பார்க்க வைக்கிறதுக்காக அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்க அம்மாவுமே பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லை, பொண்ணு ஆசைப்பட்டதை வந்து படிக்க வைக்க முடியல, அட்லீஸ்ட் இங்கே போனாங்க அப்படின்னா வேலை பார்த்துக்கையாவது படிச்சுடுவாங்க அப்படின்ற எண்ணத்தில் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு படிக்க வச்சுருவாங்கன்ற நம்பிக்கையில் அனுப்புகிறாங்க. ஆனால் போன 2வது நாளே பார்த்தோம் அப்படின்னா அந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா, இவ்வளோ வேலைலாம் என்னால் பார்க்க முடியாது, நான் எங்கள் வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி சொன்ன 2வது நாள்லேருந்து கிட்டத்தட்ட இந்த 8 மாதமாக பார்த்தோம் அப்படின்னா பல சித்திரவாதிகள் அப்படின்றத அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்கள தகாத வார்த்தைகளில் திட்டுறதா இருந்தாலும் சரி, இல்லை அவங்களுடைய மார்பு பகுதி வயிற்று பகுதி கண் முகம் இருக்கு இல்லையா, அங்கே சூடு வைக்கிறதா இருந்தாலும் சரி, அவங்களுடைய தலைமுடியை வெட்டுறதா இருந்தாலும் சரி, அடிக்கிறது உதைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 18 வயது சிறுமி இருக்காங்க இல்லையா, அவங்கள என்னென்னலாம் கொடுமை பண்ண முடியுமோ ஒரு சாடிஸ்ட் மாதிரி ஒரு சைக்கோ மாதிரி பார்த்தோம்னா ஆண்டோ மதிவாணன் அவங்களுடைய மனைவி மெர்லின் இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட 8 மாதமாக போட்டு பாடாப்படுத்தியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ 8 மாதத்துக்கு அப்புறமா வெளிவந்திருக்கக்கூடிய இந்த உண்மை அப்படின்றது சோஷியல் மீடியாஸ்லேயே இருந்தாலும் சரி, இல்லை சக மனுஷனாக இந்த நிகழ்ச்சிகள் இருக்கு இல்லையா, அந்த விஷயத்தை படிக்கக்கூடியவங்க மனசுலேயே இருந்தாலும் சரி ரொம்ப பெரிய அதிர்ச்சி அப்படின்றத ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்னதான் நடந்துச்சு, ரேகாவுக்கு இவ்வளோ கொடுமைகள் அப்படின்றது ஏன் நகர்த்தப்பட்டுச்சு, அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் எப்படி வெளியே வந்துச்சு அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நான் உங்க கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரேகா யார் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் ஏன் இவங்க இந்த மாதிரியான வேலையில் போய் மாட்டினாங்க அப்படின்றதே நமக்கு தெரியும். ரேகாவோட அப்பா பேர் வீரமணி, அம்மா பேர் செல்வி அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்பா வீரமணி இருக்கார் இல்லையா, பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் வந்துட்டு மும்பைக்கு வேலை தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லி வேலை தேடி போனவர் அதுக்கப்புறம் வீட்டுக்கே திரும்பல. செல்வியை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா சென்னை இருக்கு இல்லையா, சென்னையில் பல வீடுகளில் இந்த வீட்டு வேலை அப்படின்றத செஞ்சு தான் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை அப்படின்றதே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க பொண்ணு ரேகா பார்த்தோம் அப்படின்னா 12th நல்ல மார்க் எடுத்து பாஸும் பண்ணுறாங்க. பொண்ணை மேற்கொண்டு படிக்க வைக்கணும், பட் நம்மள்ட்ட அந்த வசதி கிடையாது, படிக்க வைக்கணுன்ற ஆசை இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் சித்ரா அப்படின்ற ஒரு ஏஜென்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம செல்வி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அறிமுகமாகறாங்க. ஒரு புரோக்கர் அப்படின்னே சொல்லலாம், இந்த வீட்டு வேலைகளுக்கெல்லாம் ஆட்கள் பிடிச்சி கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சித்ரா வந்துட்டு இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. அப்போ தான் சித்ரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்துட்டு எம்எல்ஏ மகன் இருக்கார் இல்லையா, எம்எல்ஏடைய மகன் வீட்டிலேயே பார்த்தோம் அப்படின்னா வேலைக்கு ஆள் தேவைப்படுது, நீங்கள் அனுப்பி வச்சிங்க அப்படின்னா அவரே படிக்கவும் வச்சுருவார், உங்களுக்கு வேலைக்கு வேலையான மாதிரி ஆச்சு, வீட்டுக்கு ஒரு இன்கமும் வரும், அது மட்டும் இல்லாமல் பொண்ணும் படிச்சிருவா அப்படின்னு சொன்னோடனே செல்வி என்ன யோசிக்கிறாங்கன்னா, சரி ஓகே பொண்ணு எப்படியாவது படித்து மேலே வந்துடுவா, இன்கம் வர்றது செகண்ட் தாட்டு, பொண்ணு படித்து மேலே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரேகா இருக்காங்க இல்லையா, ஒரு 18 வயசு பொண்ணு 12th முடிச்ச பொண்ணை அந்த சித்ரா அப்படின்றவங்க சொன்னதை நம்பி எம்எல்ஏவுடைய மகன் வீட்டுக்கு ஆண்டோ மதிவாணன் இருக்கார் இல்லையா, அவருடைய வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அப்படி போன அந்த பொண்ணு 2வது நாள்லேயே பார்த்தோம் அப்படின்னா என்னங்க இவ்வளோ வேலை இருக்குது, இவ்வளோ வேலை வந்துட்டு என்னால் பார்க்க முடியாது, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு சேர்ந்த 2வது நாள் சொல்கிறாங்க. அப்படி சொன்னதுலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா இந்த பொண்ணுக்கு அடி விழுகுது, திட்டு விழுகுது, ஆபாசமான வார்த்தைகளில் திட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மனைவி இருக்காங்க இல்லையா மெர்லின் பார்த்தோம் அப்படின்னா தப்பான வார்த்தைகளில் பேசினதோட மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஜாதியை சொல்லி திட்டுறது, நீ இந்த ஜாதியிலேருந்து வந்தவ தானே அப்படின்னு சொல்கிறது, பொருளாதார ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ஒன்றும் இல்லாத வீட்டிலேருந்து வந்தவ தானே எதுக்கு இவ்வளோ பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு மனசளவுலையாக இருந்தாலும் சரி உடலளவுலையாக இருந்தாலும் சரி பல தாக்குதல்கள் அப்படின்றத நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ சிகரெட் இருக்கு இல்லையா, சிகரெட்டால் பார்த்தோம் அப்படின்னா நெஞ்சில் கழுத்தில் கண்ணில் இந்த சைட்ஸ் இருக்கு இல்லையா கன்னத்தில் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் ஆரம்பித்து தொடை வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா சூடு வச்சுருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் அப்படின்றதும் பேசப்படுது. இதெல்லாம் கேட்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா என்னடா இந்த காலத்துலேயும் இப்படி சாடிஸ்டான சைக்கோத்தனமான ஆட்கள் இருக்காங்களா, அதுவும் படித்த இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் இப்படி கேவலமாக வந்துட்டு பிஹேவ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மனசை பதற வைக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படி பார்த்தோம் அப்படின்னா 1 இல்லை 2 இல்லை கிட்டத்தட்ட 8 மாதங்கள் தொடர்ந்து அவங்க குழந்தை அழுதா கூட பார்த்தோம் அப்படின்னா என்னை வந்துட்டு அடிப்பாங்க, எனக்கு சூடு வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மிளகாப்பொடி இருக்கு
இருக்கு இல்லையா, மிளகா பொடியை தண்ணியில் கரைச்சி குடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான சைக்கோத்தனங்கள் அப்படின்றதெல்லாம் தோணுதோ அது எல்லாத்தையுமே இந்த ரேகா இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த கடந்த 8 மாசமா பண்ண வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ 8 மாசமாவுமே பார்த்தோம் அப்படின்னா நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போதெல்லாம் நீ வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதாக இருந்தாலும் சரி, அதையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா பேசின சம்பளமுமே கொடுக்காம இழுத்தடிச்சிருக்காங்க. இன்னும் பேசின சம்பளம் கூட கொடுக்கல அப்படின்னு சொல்லப்படுது. இது எல்லாத்தையுமே தாண்டி தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த பொங்கல் இருக்கு இல்லையா, இந்த பொங்கல் லீவுக்கு அவங்க வீட்டுக்கு போகணும். அவங்க அம்மா ஃபோன் பண்ணி வாமா அப்படின்னு சொல்லும்போது கூட நீ வீட்டுக்கு போகிற இல்லையா, வீட்டுக்கு போய் இங்கே நடந்த விஷயங்கள் உன்னை பேசினதாக இருந்தாலும் சரி, திட்டினதாக இருந்தாலும் சரி, இல்லை அடித்ததாக இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயமாச்சும் உன் வீட்டுக்கு போச்சு, உன் வீட்டில் தெரிஞ்சு ஏதாவது சொன்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுன்னா உன்னை உன் ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, அவங்க அம்மா 2 பேரையுமே கொன்று போட்டுருவோம். நான் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது, நான் ஒரு எம்எல்ஏவோட மகன், நான் நினச்சா உன்னை என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க. ஸோ இவ்வளோ பயத்தோடு இருந்த அந்த பொண்ணை பார்த்தோம் அப்படின்னா கொண்டு போய் அவங்க ஊர் இருக்கு இல்லையா கள்ளக்குறிச்சியில் பார்த்தோம் அப்படின்னா காரில் இறக்கி விட்டுட்டு போகிறேன், அம்மாவை பார்க்குறேன், மறுபடியும் திரும்பி இங்கே வரேன், நடுவில் ஏதாவது பண்ண அப்படின்னா நீயும் இருக்க மாட்டேன், உங்கள் அம்மாவும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொலை மிரட்டலோட தான் பார்த்தோம் அப்படின்னா இறக்கியே விடுறாங்க. ஸோ பொண்ணை பார்த்தோம் அப்படின்னா பொண்ணு முகத்தில் இவ்வளோ காயம் இருக்குது, இந்த பகுதிகள் இருக்கு இல்லையா கழுத்து பகுதிகளில் இவ்வளோ காயம் இருக்குது, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தான் பார்த்தோம் அப்படின்னா ஓன்னு சொல்லி கதறி அழுகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரிலாம் என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க, எனக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லியே தெரியல அப்படின்னு இருக்கும்போது தான் பிஜேபியை சார்ந்த அண்ணாமலை இருக்கார் இல்லையா, பிஜேபியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர். ஸோ அவர் மேலே அதிகப்படியான ட்ரோல்ஸ் இருக்குது, அதிகப்படியான விஷயங்கள் அப்படின்றது இருக்குது. எனக்குமே அவருடைய கருத்துக்களோட நிறைய முரண்பாடு அப்படின்றதெல்லாம் இருந்தாலும் கூட இந்த விஷயம் அப்படின்றது அவர் பேசினதுனால தான் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படி ஒரு பெண்ணுக்கு நடந்துச்சு, அது அரசியலாக இருக்கட்டும், என்னவாக இருக்கட்டும், எந்த மைண்ட் செட்டில் பண்ணியிருந்தாலும் சரி, பட் இந்த மாதிரியான டைமில் ஒரு பொண்ணை காப்பாற்றினதுக்காக அவருக்கு கண்டிப்பாக என்னுடைய பாராட்டு அப்படின்றத நான் கண்டிப்பாக சொல்லிதே தீரணும். ஏன்னா இதுக்கு இன்னொரு 4-5 மாதம் போயிருந்துச்சு, இவ்வளோ டார்ச்சர் அந்த பொண்ணை பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு சூசைட் பண்ணியிருக்கும், ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கும். ஸோ இவ்வளோ டார்ச்சர் பண்ணவங்க பார்த்தோம் அப்படின்னா அந்த பொண்ணு இறந்தது கூட தெரியாமல், இருந்த இடம் தெரியாமல் பார்த்தோம் அப்படின்னா பாலிடிக்ஸ் பண்ணி இந்த விஷயம் அப்படின்றதையும் மூடி மறைச்சிருப்பாங்க. அது எல்லாத்துக்குமே முன்னாடி இந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குன்னு தள்ளி ஒரு ஸ்கேர் அப்படின்றத எடுத்துக்கிட்டு அரசியல் அப்படின்றதெல்லாம் தாண்டி அந்த பொண்ணுக்காக குரல் கொடுத்து இன்னைக்கு ஒரு பொண்ணோட வாழ்க்கை அப்படின்றத அவர் காப்பாற்றிருக்காரு. ஸோ இந்த டைமில் நான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த பொண்ணுடைய விஷயம் அப்படின்றது வந்ததுக்கு அப்புறமா அனைத்து மகளிர் காவல் நிலையம் இருக்கு இல்லையா, அங்கே போய் கேஸ் கொடுக்கும்போது தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த பொண்ணு தனக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி அழுகிறாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் எனக்கு நடந்திருக்கு, என்னை இவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறமா தான் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே கொதிச்சு எழுதுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த விஷயம் கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீடியோ நாளைக்கு காலையில் போஸ்ட் ஆகும். பட் இந்த 8 மணி நேரமாக பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய கொந்தளிப்பு அப்படின்றத சோஷியல் மீடியாக்களில் உருவாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம நாம் தமிழரில் ஆரம்பித்து, நீளமில் ஆரம்பித்து, எக்கச்சக்கமான சாதாரண மனிதர்கள் ஆரம்பித்து எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா பெயில் ஜாமீனில் கூட வெளிவர முடியாத பிரிவுகளில் பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு வழக்கு அப்படின்றது பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா ஆண்டோ மதிவாணன் அவங்களுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேருமே தலைமறைவும் ஆயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ பல்லாவரம் தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய கருணாநிதியை பொறுத்த வரைக்குமே நான் அவங்க கூட கிடையாது, அவங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு 7-8 வருஷமாக தனியாக தான் கல்யாணம் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கும் நடந்த சம்பத்துக்கும் எனக்கும் எந்த தொடர்புமே கிடையாது, அரசாங்கம் முறையான ஆக்ஷன் எடுக்கும் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்த சமூகமே, ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவுமே இந்த சைக்கோக்கள் இருக்காங்க இல்லையா, ஆண்டோ மதிவாணன் அவருடைய ஒய்ஃபு, இந்த 2 சைக்கோஸையுமே பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா பிணையில் வெளிவர முடியாத அளவுக்கு கேசஸ் பதிவு பண்ணி உள்ளே போடணும் அப்படின்னு சொன்னதுனால இப்போ அவங்க மேலே வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே பார்த்தோம் அப்படின்னா வழக்கு அப்படின்றது பதிவு பண்ணப்பட்டிருக்கு, எஃப்ஐஆர் அப்படின்றது பதிவு பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட மாணவி இருக்காங்க இல்லையா, ரேகாவை பார்த்தோம் அப்படின்னா அரசாங்கமே முழு செலவு அப்படின்றதை ஏற்றுக்கிட்டு அவங்க என்ன படிப்பு படிக்க ஆசைப்படுறாங்களோ அதை படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு வலியுறுத்தல் அப்படின்றதும் தொடர்ந்து வைக்கப்படுது. ஸோ இந்த வலியுறுத்தல் அப்படின்றது தொடர்ந்து வைக்கப்பட்டதா இருந்தாலும் சரி, இல்லை அவங்களை அரெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த விஷயம் இருக்கு இல்லையா, இப்படி நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு முடிவு கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி பல விஷயங்கள், இன்னும் சொல்லப்போனால் இதை விட மோசமான பல விஷயங்கள் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பேசியாச்சு. இப்போ ரேகா, இன்னும் ஒரு வாரம் கழிச்சு ஒரு திவ்யா நடக்கலாம், ஒரு திவ்யாவுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு ரேகா நடக்கலாம், ரேகாக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு பிரியா நடக்கலாம். இந்த மாதிரி இந்த விஷயம் அப்படின்றது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கு இல்லையா. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுடைய மைண்ட் செட்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த சாதிய தீண்டல் அப்படின்றதெல்லாம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தப்போ அவங்கள்ட்ட படிப்பு
படிப்பறிவு இல்லை, எழுத்தறிவு இல்லை, அவங்களுக்கு இதை பற்றின விழிப்புணர்வு இல்லை, அதனால அப்போ அப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிடலாம். பட் இப்போ பண்ணியிருக்கக்கூடியவங்க எல்லாமே இருக்கக்கூடியவங்க தான். ஸோ நம்ம மைண்ட் செட் இருக்கு இல்லையா, யாரும் நமக்கு கீழேயும் இல்லை நமக்கு மேலேயும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தால் மட்டும்தான் இனி இந்த மாதிரி ஒரு ரேக்கா பாதிக்கப்பட மாட்டாங்க அப்படின்றதா என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு, ரேக்கா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான நீதி அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்றதான் என்னுடைய ஆசை. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய இன்னொரு விஷயத்தோட சந்திக்கலாம். டாடா, பை பை.